நந்தினி நந்தினி என்னாச்சு? என்னாச்சு சொல்லு நந்தினி, என்னாச்சு? என்ன வீரா? ஏய் எங்க? காத்துல கரையுது மூச்சு, காவியமாகிடலாச்சு. வழி பார்த்து உன்னை சேர்த்து அரங்கேற்றது மனசுல போத்தது போத்தது. காத்துல கரையுது மூச்சு, காவியமாகிடலாச்சு. வழி பார்த்து உன்னை சேர்த்து அரங்கேற்றது மனசுல போத்தது போத்தது. நேத்து ஒருத்தர் 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 ஒரு செஞ்ச வேலைக்கு சாவணும்டா. சூர்யா விடு சூர்யா. சூர்யா விடுடா. வேண்டாம் விடு சூர்யா. சூர்யா சூர்யா யாரும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு இவன் என் கையால சாகணும். விடுங்க. சூர்யா ப்ளீஸ் சொல்றத கேளு. செத்துருவா சூர்யா. ஐயோ தம்பி ஆட்டாம ஒண்ணு ஏதாவது பிரச்சனை போகுது. பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். சூர்யா தம்பி தம்பி அவனை காலையில பாத்துக்கலாம் தம்பி. மகேஷ் தம்பி சூர்யா தம்பி கூட்டிட்டு போங்க. சாவடிக்க விட மாட்டேன்டா. சாவு என் கையில தான்டா. என் கையில தான். கொல்லாம விட மாட்டேன். நந்தினி நந்தினி உனக்கு ஒண்ணும் இல்லை. வாங்க நந்தினி சீக்கிரம் போங்க. நந்தினி ஐயோ அழுகிறியலா? அந்த கேடு கெட்டவன் பண்ணதுக்கு நீங்க எதுக்காக அழுகிறிய? நீங்க அழக்கூடாது நந்தினி. அதே சூர்யா சார அவனை போட்டு அடிச்சு அனுப்பிட்டார்ல. என்னதான் அவனை அடிச்சு மிதிச்சாலும்
நடந்தது நடந்ததுன்னு ஆனந்தி, எதையும் மாத்த முடியாதுல்ல. நான் தனிப்பட்ட மனுஷியா இருந்தா இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். நாளைக்கு ஊருக்குள்ள இந்த விஷயத்த பத்தி பேசுறவங்க நந்தினிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. பெரிய வீட்டு மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. புடிச்ச கல்யாணம் பண்ணோமோ இல்லையோ, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றோமோ இல்லையோ, ஊர் உலகத்துக்கு நான் சூர்யா சாரோட பொண்டாட்டி தானே, அப்படிதானே பேசுவாங்க. ஆமா நந்தினி, பெரிய வீட்டு மருமக சூர்யா சாரு பொண்டாட்டிந்தே எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால இப்ப என்ன நடந்த சம்பவத்துல உங்க தப்பு என்ன இருக்குதுன்னு கேக்குறேன். என்னால சூர்யா சாருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம். சுந்தரவள்ளி அம்மா குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சுல்ல ஆனந்தி. அப்படி உங்க குடும்பத்தோட மான மரியாதை போற அளவுக்குலாம் எதுவும் நடக்கலன்னு சொல்றேன். சொல்ல போனா இதை விட பெரிய வலிய நான் மனசுல சுமந்துட்டு இருக்கேன். யாரோட கருணே தெரியாம ஒரு குழந்தை என் வயித்துல வளருது. இதனால என்னோட குடும்பத்துக்கும் அன்புவோட குடும்பத்துக்கும் அசிங்கம் அவமானம்னு சொல்றதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. உங்களுக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல நந்தினி. அதுவும் சூர்யா சார் மாதிரி ஒருத்தர் உங்க கூட இருக்கும்போது நீங்க கடுகளவு கூட வருத்தப்பட தேவையில்லை. இத பாரு ஆனந்தி, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக உன்னை நீயே இப்படி குறைச்சு பேசாத. நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எப்படி வீரா என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதால என்ன தப்பானவன்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரிதான் இவனும் ஒரு நாசமா போனவன் பண்ண தப்புக்கு நீ பொறுப்பாளி ஆக முடியாது. நீயும் எந்த குத்தமும் குறையும் இல்லாதவதான் ஆனந்தி. ஆனா இந்த உலகம் அப்படி நினைக்கலையே நந்தினி. யாருன்னே தெரியாதவன் குழந்தைய வயித்துல இவ சுமந்துட்டு இருக்கான்னு என்னைய தப்பாதையும் பேசுவாங்க. அன்பு வாழ்க்கை என்னால வீணா போச்சுன்னு பேசுறாங்க. அத சொல்ல உலகத்துக்கு என்ன உரிமை இருக்கு? அன்பு சொன்னாரா? அன்பு உன்னை முழு மனசோட ஏத்துக்கிட்டாரு இல்ல? அவரு சந்தோஷமா தானே இருக்காரு. இது மனச பாக்குற உலகம் இல்ல நந்தினி. உன் கூட இந்த உலகம் வந்து வாழல, உன்னையே உலகமா நினைச்சு அன்பு வாழ்றாரு. நீ அவரை மட்டும் பார்த்தா போதும் ஆனந்தி. உனக்கு அன்பு பிடிச்சிருக்குல்ல? அவங்களை யாருக்குதே பிடிக்காத. யாரு என்ன பேசினாலும் என் கைய புடிச்சுக்கிட்டு நான் இருக்கேன்னு என் கூட நிக்கிறது அவங்க தானே. ஆனா அந்த பாசத்தையே நான் வேணா வேணான்னு விரட்டி அடிச்சிருக்கேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காயப்படுத்திருக்கேன். ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு பயம், என்னால அவங்க வாழ்க்கை வீணா போயிருமோன்னு ஒரு ஒரு தடுமாற்றம். ஆனா பிடிச்ச கைய அவங்க விட்டதே இல்ல. எப்பவுமே விட முடியாதபடி எங்களை அந்த கடவுள் சேர்த்து வச்சிட்டாரு.